ராணி, ராணி. ஏங்க என்ன எதுக்கு குதிரை மாதிரி கணக்கீரு? என்னது குதிரை மாதிரி கணக்கேனா? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிட்டு, நம்ம ஊர் ஆட்களையும் காணும். வீட்டை மட்டும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க. இங்க தட்டு கொண்டு வந்து வைக்க வேண்டாமா? தட்டெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல. மாலெல்லாம் வாங்கல, ஒன்றும் செய்யல. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னங்க லூஸ் மாதிரி இருக்கீங்க? ஒரு ஊருக்கு தலைவர்னு தான் பேரு, ஒன்றும் தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்களா செய்வாங்க, நம்ம பொண்ணை மட்டும்தான் ரெடி பண்ணி வைக்கணும். எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு வருவாங்க. தட்டு எல்லாம் அவங்க தான் கொண்டு வரணும். தட்டில் சேலை மாலை எல்லாமே அவங்க கொண்டு வருவாங்க. வந்து பொண்ணுக்கு பூ வச்சு விட்டுட்டு சேலையெல்லாம் கட்டி விட்டுட்டு தான் போவாங்க. அப்படியா? அதெல்லாம் இருக்காக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதே. நான் எல்லாம் நம்ம தான் செய்யணும் போலன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சு காய போட்டிரு. ஏன் நம்ம கல்யாணத்துல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதாக்கும்? அந்த சோக கதையை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்திட்டு கிடக்க? போய் பிரியால ரெடி பண்ணு. போறேன். அவளை என்னத்தை ரெடி பண்ண வேண்டியிருக்கு? அவளே தாவணியை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. போய் மூஞ்சில் ஏதாவது கிரீமை போட்டு தடவி விட்டு மேக்கப் போட வேண்டியதான். கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர்லேருந்து ஆளுகளெல்லாம் கூப்பிடணும். சரி. கிரீமெல்லாம் கொண்டு போய் பிரியா மூஞ்சில மட்டும் தடவு. நீ கொஞ்சம் தடவிட்டு வந்துடாத. பிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்து பயந்து ஓடிட போறாங்க. இந்த மனுஷனை தலைவர் பதவியில இருந்து இறக்கி கீழே போட்டுட்டு நம்ம ஏறி உட்கார்ந்துக்கிடலான்னு பார்த்தா அது ஒன்றும் நடக்க மாட்டேக்கே. தலைவர் டாடி, நாங்க வந்துட்டோம். வாங்க எல்லாரும் வாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்க. என்ன தலைவர் தம்பி, கல்யாண வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போல, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையோ? ஏக்கா வந்துகிட்டு இருக்காங்கக்கா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். இப்பதான் போன் அடிச்சாங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க. என்ன தலைவர் என்னாச்சி, வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு காபி சாப்பாடு ஒன்றும் கிடையாதா? வந்தவங்கள உட்காருங்கங்கீங்க. எல்லா கல்யாண வீட்லேயும் வாசல்ல நின்றுக்கிட்டு பொண்ணோட அப்பா அம்மா போய் சாப்பிடுங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன உட்காருங்கன்னு சொல்லுதீங்க? ஐ சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு எந்த சாப்பாடுனாலும் கொடுங்க, எனக்கு வேணும். ஏம்மா, இது கல்யாண வீடு கிடையாதுமா, பொண்ணு பார்க்குற வீடு. இதுக்கெல்லாம் சோறெல்லாம் போட முடியாதுமா. வெறும் காப்பியும் மிச்சரும் மட்டும்தான். அது கூட 2 பிஸ்கெட்டு சேர்த்து தருவோம். வெறும் காப்பிக்கு மிச்சம் இருக்குன்னு தான் சாயந்தரம் 4 மணிக்கே ட்ரெஸ் எல்லாம் மாட்டி கிளம்பி வந்திருக்காக்கும். ஏட்டி நீயாட்டும் பரவாயில்ல, 4 மணிக்கு தான் கிளம்புனேன். எங்க வீட்டில் ஒருத்தி இருக்கா பாரு, காலையில 7 மணிக்கெல்லாம் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டா. விடியாமையும் போட்டு மேக்கப் போட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு இப்போ தான் கிளம்பி வந்திருக்கு. பத்தியா மருமோளே, நான் சொன்னோம்ல தலைவர் வெறும் காப்பி மிச்சம் தான் தருவாருன்னு. நீ கேட்டியா? இப்போ அதுதான் கிடைக்கு பாரு. எத்தே உங்களுக்கு சரியான கருணாக்குத்தே. எந்த நேரத்துல வாயை வச்சிக்கலோ இவரும் அதே மாதிரி காப்பியும் மிச்சரும் சேர்த்து வச்சிருக்காரு. சரி, இப்படிலாம் இருக்காதீங்க தே. ஒழுங்கு நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. ஒரு பிரியாணி போடுவாரு, ஒரு புரோட்டா போடுவாரு, ஒரு சில்லி சிக்கன் போடுவாரு, ஒரு தந்தூரி சிக்கன் போடுவாருன்னு சொல்லி பழகுங்க தே. இப்படிலாம் கருணாக்க வச்சுக்கிட்டு காப்பி மிச்சருன்னு சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. மங்கம்மா சொன்னா பழிக்க மாட்டி. டாடி நம்ம பிரியாக்கு கல்யாணம் டாடி, மற்றவங்களுக்கா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவ கல்யாணத்துல நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது டாடி. நல்ல சாப்பாடு போட வேண்டாமா? இப்படிலாம் பண்ணாதீங்க சரியா? தலைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், சாப்பாடு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் உங்களை பார்த்து புகழ்ந்து பேச வேண்டாமா? நீங்க இப்படி காப்பியும் டீயும் கொடுக்கலாமா? ஒரு சாப்பாடு போடுங்க டாடி. ஏம்மா, நீ வேற டேடின்னு கூப்பிட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்காதம்மா. அன்னைக்கு தானே சொன்னேன் உங்ககிட்ட, ஒன்று தலைவர்னு கூப்பிடு, இல்லைன்னா அண்ணாச்சின்னு கூப்பிடு. டேடின்னு சொல்லாத, பேரை சொல்லி கூட கூப்பிடுமா. முத்துப்பாண்டி, அன்னைக்கு தானே சொன்னேன் உங்ககிட்ட, ஞாபகம் இல்லையா? இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. சம்மந்தி வீட்டுக்காரங்க வர்ற நேரத்தில் நீ பாட்டுக்கு டேடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாட்டு தப்பா நினைப்பாங்க. ஏம்மா, என்ன திடீர்னு இருந்தாக்குல அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை டாடி, உங்கள் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதனால தான் உங்களை டாடின்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன் டாடி. என்னைய மன்னிச்சிருங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க வர்ற நேரத்தில் இது என்ன கரைச்சலால இருக்கு? இவ டேடின்னு உயிரை வாங்கிட்டு கிடக்காளே. சரி, எதையாட்டும் ஒன்று சொல்லி அனுப்பி விடுவோம், பிறகு பார்த்துக்கிடுவோம். ஏம்மா மாலா, ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ முதல்ல ஊருக்குள்ள அட்டூழியம் பண்ணிக்கிட்டு அலைஞ்ச, எல்லாருக்கும் பிடிக்காதவளா இருந்த. அதனால உன் மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ நல்லவளா திருந்திட்ட. உன் மேல கோவம்லாம் ஒன்றும் இல்லம்மா. மகளா ஏத்துக்கிடணும்னா கொஞ்சம் யோசிக்கேன் சரியா? நீ நல்ல பிள்ளைதான். இருந்தாலும் அப்பான்னு கூப்பிடும் போது மற்றவங்கள ஏதாவது தப்பா நினைச்சுக்கிடுவாங்கல்ல. அதனாலதான் யோசிக்கேன். ராணி வேற ஏற்கனவே கடுப்புல அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. சம்மந்தி வீட்டுக்காரங்க வேற வருவாங்களா, ஒன்று கிடக்க ஒன்று ஆயிர போகுது. அதனாலதான் அப்படி சொன்னேன் சரியாம்மா? பெறவாட்டி நீ தனியா இருக்கும்போது அப்பான்னு கூப்பிட்டுக்கோ. கூட்டத்தில் இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு மானத்தை வாங்காதம்மா.
ஐ டாடி டாடி என்னைய உங்க மகளா தத்தெடுத்துக்கிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஐ ஜாலி ஜாலி. எங்க டாடி என்னைய மகளா ஏத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாடி. இனிமேல் எல்லாரும் இருக்கும்போது உங்களை டாடின்னு கூப்பிட மாட்டேன் டாடி. தனியா இருக்கும்போது மட்டும் உங்களை டாடின்னு கூப்பிடுதேன். சரியா டாடி? ஐ சந்தோஷம் சந்தோஷம். டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே. என்னது மகளா தத்தெடுத்துக்கிட்டேனா? 7 கழுத வயசாகுது, இவளை தத்தெடுத்து நான் என்ன செய்ய? சரி போன போது சொல்லிட்டு போட்டும், தத்தெல்லாம் எடுக்க முடியாது, வேணா அப்பான்னு கூப்பிட்டுட்டு போன்னு மெதுவாக பிறவு சொல்லிடுவோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஏதாட்டு பிரச்சனை பண்ணுவாளுங்க, சும்மா சொல்லி அனுப்பி விடுவோம். சரிம்மா எல்லாரும் போய் உட்காந்துக்கோங்க போங்க. சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க பாருங்க, போய் எல்லாரும் உட்காருங்க. டாடி டாடி அப்பனா நைட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சொல்லிடுவீங்கல்ல? நைட்டு இன்னைக்கு சோறிங்க தானே? அதெல்லாம் கிடையாதுமா, வெறும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு சோறெல்லாம் போட முடியாதுமா, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. வெறும் காப்பியும் மிச்சரும் தருவோம், சோறு வேணா ராத்திரி உங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோங்கம்மா. சரி டாடி பரவாயில்ல விடுங்க, கல்யாணத்துல நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம். இப்ப காபி மிச்சர் இருக்குல்ல, பிஸ்கெட் வேற தருவீங்கல்ல, அதையே சாப்பிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக வயிற்று நிறச்சிட்டு போயிருந்தோம். சரிம்மா போய் உட்காருங்க. ஏத்தே பாத்தீங்களா, எங்க டாடி என்னைய மகளா ஏத்துக்கிட்டாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, ஒரு காப்பிக்கு ஒரு மிச்சருக்கும் இவ்வளவு பாடா? போய் உட்காரு. ஏம்மா இந்த ஊர்க்காரிகளோட ஒரே சரியா இருக்குமா, இவ வேற டேடி டேடின்னு உயிரை வாங்குதா. இதை கேட்கும் போதெல்லாம் ராணி என்னைய தூக்கி போட்டு மிதிக்கா. வீட்டுக்குள்ள ஒரே போர்க்களமாக தான் இருக்கு. ஒன்று நான் ஊரை விட்டு ஓடணும், இல்லைன்னா இவளுகளை பூரா அடிச்சு பத்தி ஊரை விட்டு விரட்டி விடணும். என்ன செய்ய? சரி ஏதாட்டும் ஒன்று செய்யும். எங்க தலைவர் வீட்டை பாத்தீங்களா? நல்ல அழகா டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்கல்ல? ஆமா லட்சுமி, துட்டு இருக்குல்ல, எல்லாம் நல்லா செய்யத்தான் செய்வாங்க. சரி வா நம்ம உள்ள போவோம். ஏங்க துட்டு இருந்தாலும் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம தலைவர் நல்ல மனசுக்காரரு, எல்லாருக்கும் நல்லா செய்வாரு. ஆமா லட்சுமி, நம்ம தலைவரை பத்தி தான் எனக்கு தெரியாதா? சரி வாங்க உள்ள போவோம், ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்க போறாங்க. லட்சுமி பிள்ளைகளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல? ஏங்க பொம்பளை பிள்ளைல எங்க போனாலும் கையில பிடிச்சிட்டே போக கூடாதுங்க, வீட்டுல கிடக்கட்டும். அதான் கூட மாமா இருக்காருல்ல, அவங்க எல்லாரும் இருப்பாங்க. நம்ம வேணா ராத்திரிக்கு போய் அவங்க 3 பேருக்கும் ஹோட்டல்ல சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். இங்க சாப்பாடு எதுவும் தேடுதான்னு பாப்போம், இல்லன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுருவோம். சரி சரி அப்படியே செஞ்சிருவோம். சரி வாங்கங்க உள்ள போவோம், எல்லாரும் வந்திருப்பாங்க, நம்ம தான் லேட்டு. மர்மவளை குப்பை பாத்தியா, இதான் தலைவர் வீடு. இங்கதான் உங்க ஆரஞ்சு மச்சான் வேலை பார்க்க. என்னத்தை சொல்லுதீங்க? ஆரஞ்சு மச்சான் வீட்டு வேலையா பாக்காரு? இல்லட்டி குப்பை, அவன் வீட்டு வேலை பார்க்கல. அவன் நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். அவன் வந்து தலைவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கான். அவன் தான் அடுத்த தலைவர் ஆக போறான். அப்படியாத்தே ஆரஞ்சு மச்சான் நல்லா படிச்சிருக்காருன்னு? ஆமாட்டி, ஏன் அவன் நல்லா படிச்சிருக்கான். நானும் காலேஜுக்கு போறேன்லத்தே, நானும் ஆரஞ்சு மச்சான் மாதிரி நல்லா படிக்கேன்னு. ஏட்டி ஒன்னு சொல்லுத நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல ஆரஞ்சு மச்சான் அடுத்த தலைவர் ஆயிருவான்ல, அதுக்கப்புறம் நீ வந்து இதை விட ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி கட்டிடணும். சரியா? அந்த வீட்டுல ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் வைக்கணும். அங்கதான் நான் தினம் குளிப்பேன். சரியாட்டி? சரித்தே, ஸ்விம்மிங் பூல் தானே, கட்டிடுவோம். சரிட்டி மருமவளே வா உள்ள போவோம். நேரம் ஆகுது பாரு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருப்பாளுங்க. எத்தே எல்லாரும் யார் வருவாங்க? இந்த அன்னைக்கு காட்டுனீங்களே இவளுக்கு கூட சேராதீங்கன்னு சொல்லி, அவளுக்கு தானே, அந்த பொம்பளைங்க தானே வந்திருப்பாளுங்க. ஆமாட்டி அவளுக்குதான். அவளுக்கு கூட இன்னொருத்தி இருப்பா, குதிரைவால் போட்டுக்கிட்டு. அவ மூஞ்சில எல்லாம் முழிக்காத, உனக்கு பிறகு கஞ்சி கூட கிடைக்காது. சரியா? அவ மூஞ்சியை முகரக்கட்டையும் பாத்திரவே பாத்திராத. என்னத்தை சொல்லுதீங்க? குதிரைவால் போட்டுக்கிட்டு ஒருத்தி இருப்பாளா? அவளை அன்னைக்கு காட்டவே இல்லை. அந்த குதிரைவால் போட்ட குட்டி சாத்தா இருக்குல்ல, அவதான் உங்க ஆரஞ்சு மச்சான் பின்னாடியே சுத்திக்கிட்டே அலையுதா. ஆரஞ்சு மச்சான் வேண்டாம் போன்னு விரட்டி விடுதான். ஆனா அவ கேட்கவே மாட்டேக்கா. கட்டுனா ஆரஞ்சு மச்சான தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். பாவம் ஏன் அவன் ரொம்ப கஷ்டப்படுதான் பாத்துக்கோ. அதுக்கு தான் உன்னைய வர சொன்னேன். நீயும் அவனும் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா அவ தன்னால வேலைக்கு போயிருவாள்ல, அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டமட்டி. என்னத்தை சொல்லுதீங்க? ஆரஞ்சு மச்சான் வேண்டாம் வேண்டாம்னு விரட்டி விட்டு அந்த பிள்ளை பின்னாடியே அலையுதா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. இன்னைக்கு அவ குடும்பம் ஆஞ்சிட்டு விட்டுருதே. அவ கதை ஏன்ட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிட்டேன் இனிமே. அப்படி சொல்லிட்டு குப்பை, நீ தாண்டி என் வீட்டுக்கு ஏத்த குப்பை, நீ தான் எனக்கு மருமவா. வா இனிமே நான் தைரியமா இருப்பேன். சம்மந்தி சம்மந்தி அம்மா, மாப்பிள்ள எல்லாரும் வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சம்மந்தி, வாங்க உட்காருங்க. தட்டெல்லாம் கார்ல வச்சிருக்கோம், கொண்டு வந்து அடிக்கிறவா? சரி சம்மந்தி, கொண்டு வந்து அடிக்கிருங்க. நேரம் ஆகுதுல்ல, நேரத்தில் எல்லா வேலையும் முடிக்கணும்ல. இந்த வெளியே ஆரஞ்சு மண்டையன்னு ஒருத்தன் இருப்பான், மண்டையில் பூரா ஆரஞ்சு கலர் அடிச்சு வச்சிருப்பான். அவனை கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் எல்லாத்தையும் இறக்கிட்டு கிடக்காதீங்க. அந்த பையனை கூப்பிட்டு இறக்க சொல்லுங்க, அவன் வேலைக்காரன் தான். சரி சம்மந்தி, அவனை கூப்பிட்டு இறக்குதே. மாப்பிள்ள நீங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நீங்க வந்து சேர்ல உட்காருங்க.
அங்கிள் நீங்க என்னைய மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து உட்காருதேன். சம்மந்தி ஆளு உன்னையும் காணும், ஊர்க்காரங்க எல்லாம் வராங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு சம்மந்தி, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த தட்டெல்லாம் இங்க அடுக்கி வச்ச பிறகு எல்லாரையும் உட்கார சொல்லுவோம். சரி சம்மந்தி, இந்த 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். சம்மந்தியம்மா சபையே நிறைஞ்சு கிடக்கு, என் மருமகளை கூட்டிட்டு வாங்களே. சரி சம்மந்தி, நான் போய் கூட்டு வரேன். லட்சுக்குட்டி நீ தான் அழகா இருக்க தெரியுமா, நல்ல அழகா கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்க. டான்ஸ் இளிச்சக்கா. இளிச்சக்கா மாமா அங்க நின்னு தலைவர் மகன் கூட கதை பேசிக்கிட்டு இருக்கா. இவ என்னடானா இங்க உட்கார்ந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. என்ன குடும்பம்டா இது? இவகிட்ட எப்படியாட்டு சொல்லியே அவனுமே இவ மவ லட்சணத்தை பத்தி. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது ராணியக்கா காதலையும் அப்படியே விஷயத்தை கொளுத்தி போட்டுட்டு போயிடணும். அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். ராத்திரிக்கு சாப்பாடு உண்டா கிடையாதா? செல்வி சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாதா? காப்பியும் மிச்சரும் மட்டும்தான் தருவாங்களா? தின்னுட்டு போக வேண்டியதா, வேற என்ன செய்ய? என்ன ஊருக்கே தலைவரா இருக்காரு, ஒரு சாப்பாடு போட கூட வழி இல்லையாக்கும். இப்படி கஞ்ச பிசுனாரியா இருக்காரு. செய், இப்படி ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லம்மா. சோறு போட்டா என்ன? கல்யாணம் நிச்சயதார்த்தம்னா சோறு போட வேண்டியதா? பொண்ணு பார்க்கறதுக்குலாம் யார் சோறு போடுவா? சாப்பாடு போட்டுட்டா ராத்திரி சோறு பொங்குற வேலை மிச்சமாகும்ல. இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ராதா வீட்ல போய் சோறு பொங்கி திங்கிறதுக்கு என்ன? சோறு பொங்க பிடிக்கலன்னா ஹோட்டல்ல வாங்கி தின்னு. ஹோட்டல்ல வாங்கி திங்க துட்டு இருந்தா நான் எதுக்கு இங்க வந்து சோறு திங்க போறேன்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா? அவங்க பணக்கார பையனா பிடிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு துட்டெல்லாம் கறந்துக்கிட்டு அலையுதே. என்ன ராதாக்கா சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு பரவாட்டி தெரியும். பொண்ணு வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு. பிரியால எப்ப பார்த்தாலும் ஒரே பேண்ட் சட்டையிலே பார்த்து பார்த்து பழகிட்டோமா. பாவாடை தவணையில பார்த்தோன்னா அழகா இருக்காளே. என்ன இருந்தாலும் என் அளவுக்குலாம் வர முடியாது தெரியுமா? மர்மோளே பாவாடை தவணையில அழகா இருக்கமா, தேவதை மாதிரி இருக்க. அத்தை உனக்கு சேலை கொண்டு வந்திருக்கேன், அந்த சேலையை கட்டிட்டு வந்து உட்கார்ந்தியா? இந்த பாவாடை தவணையவே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுல போட்டு வந்தேன், இன்னும் சேலை வேற கட்டணுமா? பிரியா வா, அம்மா உனக்கு சேலை கட்டி விடுதேன். சரிம்மா வாரேன். கல்யாணத்துல என்ன செய்தாங்கன்னு ஒண்ணு விடாம பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்த மாசம் நம்ம அவனுக்கு கல்யாணம் வைக்கணும்ல, எல்லாம் தேவைப்படும். சம்மந்தியம்மா வாங்க வாங்க, வந்து மருமகளுக்கு பூ வச்சு விடுங்க. மருமோளே என் கண்ணையே பற்றும் போல அழகா இருக்கியே, இந்த வாரேன் வந்து பூ வைக்க வாரேன். சீக்கிரமா நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சு என் வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வைக்கணும் மருமோளே. சரி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே கல்யாண தேதியெல்லாம் சொல்லிடுவோம். இப்போ எல்லாரும் பின்னாடி தோட்டத்துல காபி டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கு, பிஸ்கெட்டு மிச்சர்லாம் இருக்கு. எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ சோறு சோறு சோறு, வாங்க எல்லாரும் போவோம்.